அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, கெட்ட கனவு நீங்கள் கண்டுவிட்டால், இதை நீங்கள் செய்தால் அந்த கெட்ட கனவு எந்த ஒரு தீங்கும் உங்கள் இடத்தில் ஏற்படாது. சரி, நல்ல கனவு கண்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? இதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தஹா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரி 7744 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாகும். எனவே ஒருவன் தமக்கு விருப்பமான கனவை கண்டால் தமக்கு விருப்பமான வரை தவிர யாருக்கும் அதை தெரிவிக்க வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும். அருமை சகோதரர்களே, நல்ல கனவு அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடியதும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ வேண்டும். கெட்ட கனவு வந்துவிட்டால் என்ன செய்வது? புகாரி 7044 ஹதீஸாக ஹதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். தனக்கு பிடிக்காத கெட்ட கனவு ஒருவர் கண்டுவிட்டால் அதனால் ஏற்படும் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும். இவ்வாறு நடந்து கொண்டால் அவருக்கு அவரது கனவு எந்த ஒரு கேடும் ஏற்படுத்தாது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதே போல அமல்கள் தங்களை அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.